ஒரு நிமிஷம்மா. என் தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. குடுக்குறேன். ம். அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன நீ கவலை? நல்லா இருக்கேன். அண்ணி, உங்களை பத்தி அண்ணன், உங்க ஃப்ரெண்டு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு. முதல்ல நீ அங்க செட்டில் ஆகு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது நான் அங்க வரேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? ஆ, இல்ல அண்ணி, நீங்களும் அண்ணனும் இல்லைன்னா நான் எங்க போயிருப்பேனே தெரியல. கடவுளா பார்த்துதான் உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா எப்பவும் கைவிட மாட்டாரு. உண்மைதான் அண்ணி. அதனாலதான் ஒரு கெட்டவன் கிட்ட இருந்து விலகி இருக்க 2 நல்லவங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம வேற இடம் பார்த்துக்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணி. இவங்கள பார்த்தாலே தெரியுது நல்லவங்கன்னு. நான் இவங்க கூடவே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணி. சரி, ஓகே, டேக் கேர். தேங்க்ஸ் அண்ணி. நீங்களும் பத்திரமா இருங்க. நான் அண்ணன் கிட்ட கொடுக்குறேன். ஆ. ம். என்ன தங்கச்சி நல்லா பேசுறாடா? உங்க தங்கச்சியாச்சே, நல்லா பேசுறா. சரி, நான் தங்கச்சியை விட்டுட்டு கிளம்பிடுறேன். சரி, ஓகே மாமா. சரிம்மா, ஓகே. அண்ணன், அண்ணி சூப்பரா பேசுறாங்க. அவளும் நீ நல்லா பேசுனதா தான் சொன்னா. நான் அண்ணிய கண்டிப்பா மீட் பண்ணி அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அவளை மீட் பண்ணும்போது உனக்கு உன் அண்ணி எவ்வளவு பிடிச்சிருக்கோ அவ்வளவு முத்தம் கொடுத்துக்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. அப்ப நான் கிளம்புறேன். இவங்க கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க கவலையே படாதீங்க. எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ம். இந்த டேப்லெட்லாம் டைமுக்கு ஃபாலோ பண்ணிக்க. என் நம்பரை வாங்கிக்க. ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. நம்பர் நோட் பண்ணிக்க. ஓகே அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இரு. சரிண்ணா. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா, பாய். வரேங்க. வாங்க. உள்ள வாங்க போலாம். வாங்க. இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்க வீடு மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம அப்புறமா பேசலாம். சரியா? சரி. சக்தி, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. உன்னாலதான் எனக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் கிடைச்சிருக்காங்க. உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருந்துச்சுமா. பொண்ணா? பேரு கூட சக்தின்னு சொன்னாங்க. இந்த நம்பரை உன்கிட்ட கொடுத்து நீ வந்ததும் கால் பண்ண சொன்னாங்கம்மா. இந்தா. ஹே சக்தி, நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கொல்ல வந்த என்ன ஓடி ஒளிய வச்சுட்டல. உன் சாவு என் கையில தான். ஏற்கனவே உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இதுல என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. இனிமே உன்னை நான் விடவே மாட்டேன்டி. உன் சாவு சாதாரணமா இருக்காது. ரொம்ப கொடூரமா இருக்கும்.
கோவத்தை எல்லாம் உன் மேல காட்டி நான் பழி தீர்த்துக்குவேன். இந்த அரக்கனை கொல்ல மாக்காளி அவதாரம் எடுத்து அணு அணுவா கொன்னு தான் காலுக்கு அடியில போட்டு மிதிப்பாங்க பாரு, அந்த மாதிரி உன்னை கொன்னு என் காலுக்கு அடியில போட்டு மிதிப்பேன். உன்னை அணு அணுவா கொலை பண்ணுவேன். ஒவ்வொரு முறை உன்னை குத்தும் போதும் என்னோட ஆதங்கத்தையும் ஏன் உன்னை கொல்றேங்கிற உண்மையையும் சொல்லி சொல்லி கொல்லுவேன். நீ ஏன் கையால தான் சாவணும், அதுதான் விதி. இத மாத்த யாராலையும் முடியாது. அப்படியே உனக்கு வேற வழியில சாவு வந்தாலும் நான் உன்னை சாவ விட மாட்டேன். அதுல இருந்து உன்னை காப்பாத்தி நான் உன்னை கொல்லுவேன். நான் தான் உன்னை குத்தி குத்தி கொல்லுவேன். எனக்கு எனக்கு குணமானதும் நான் செய்ய போற முத காரியம் உன்னை கொன்னுட்டு உனக்கு செய்யற காரியம் தாண்டி நான் செய்ய போற முத காரியம். மாமா, அந்த பொண்ணு இது வரைக்கும் கால் பண்ணல. நான் நாளைக்கும் போய் பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன மாமா சொல்றீங்க? மாமா 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 ஆ, ஆ, சொல்லு சக்தி. அப்ப நான் இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லையா? சாரி சக்தி, ஏதோ யோசனையில இருந்த. அப்படி என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தங்கச்சியை பத்தி தான். என்ன மாமா? தெரியல சக்தி, அவ என்ன அண்ணன் கூப்பிட்ட உடனே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. மாமா, நீங்க இப்படி ஃபீல் பண்ணி முதல் முறையா பாக்குறேன் மாமா. சக்தி, எனக்கு என் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அவ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அவ அழுத எனக்கு கஷ்டமாயிடும், நானும் உடனே அழுதுருவேன். அவ சிரிச்சா நானும் சிரிச்சிருவேன். தூங்கும்போது கூட என் கையை பிடிச்சுக்கிட்டே தான் தூங்குவா. அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே பிடிப்பில்லாம போயிடுச்சு சக்தி. ஆனா இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. மாமா, உங்க தங்கச்சியே அவ ரூபத்துல திரும்பி வந்திருக்கான்னு நினைச்சுக்கோங்க மாமா. உண்மைதான் சக்தி, என் தங்கச்சியே திரும்ப வந்து என் அண்ணனு கூப்பிட்ட ஃபீல் தான் இப்போ எனக்கு இருக்கு. என்ன மாமா நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, என் தங்கச்சி அங்க விட்டுட்டு வந்துட்டேன். அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு எதுவுமே தெரியல. அதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆஹா, வேணாம் சக்தி, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. ஒருவேளை தூங்கி இருந்தாலும் இருக்கும். இப்ப நான் கால் பண்ணா அது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? மாமா, அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க, என்ன மாமா? அதான் என் தங்கச்சிக்கு துணையா உன் ஃப்ரெண்டு இருக்கால்ல, எதா இருந்தாலும் அவ சொல்லுவா. ம். நாங்க உள்ள வரலாமா? ஆமா ஆமா, நாங்க உள்ள வரலாமா? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உள்ள வாங்க. பாட்டி போலாம். ஆமா ஆமா, போலாம் போலாம், வா. மில்கி மேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மில்கி மேன். ஆமா ஆமா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. மில்கி பாய், நான் என்ன பண்ணேன்? ஆமா ஆமா, அவர் என்ன பண்ணாரு? நீங்க எதுவுமே பண்ணல. ஆமா ஆமா, நீங்க எதுவுமே பண்ணல. டேய் புகழ், இப்ப என்ன ஆச்சு அத முதல்ல சொல்லு. ஆமா ஆமா, முதல்ல அத சொல்லு. நீங்க பேசாதீங்க. ஆமா ஆமா, நீங்க பேசாதீங்க. முக்கியமா உங்க மேல தான் நான் கோவமா இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப கோவமா இருக்கான். புகழ்,
என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். ஆமா புகழ், என்னன்னு சொல்லு. இது என்னது? இன்னும் மாத்திரை போடாம இருக்கீங்க. ஆமா ஆமா, இன்னும் மாத்திரை போடாம இருக்கீங்க. டைம் என்ன ஆகுது? உங்களுக்கு பொறுப்பு இருந்தா டைமுக்கு மாத்திரை போட்டிருப்பீங்கல்ல. இப்படி இருந்தா வயித்துல இருக்க பாப்பா எப்படி ஹெல்த்தியா இருக்கும்? ஆமா ஆமா, எப்படி ஹெல்த்தியா இருக்கும்? இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது சரிதானே? உங்களுக்கு பொறுப்பு இல்ல தானே? ஆமா ஆமா, உங்களுக்கு பொறுப்பு இல்ல தானே? பாட்டி, நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கணும். மில்கி பாய், அம்மாவும் நானும் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தோம். அதுல மறந்துட்டோம்டா. இப்ப நீ சொல்லிட்டல, உடனே அம்மா மாத்திரை போட்டுப்பாங்க. ஓகே? ஓ ஆமா ஆமா, உடனே மாத்திரையை போட்டுக்குவாங்க. ஆமா செல்லம், புகழோட தம்பி பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதோ இப்பவே மாத்திரை போட்டுக்கிறேன், குடு. ஆமா ஆமா, இப்பவே மாத்திரையை போட்டுக்குவாங்க. இந்தாங்கம்மா. மில்கி பாய் மாதிரி ஒரு பொறுப்பான அண்ணன் இருக்கும்போது வயித்துல இருக்கிற பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, அண்ணன்னா ஒரு தனி பொறுப்பும் அளவற்ற பாசமும் வரும். மாமா, புகழ் உங்கள மாதிரியே ஒரு நல்ல அண்ணனா எப்பவும் இருப்பான். ஆமா ஆமா, ரொம்ப நல்ல அண்ணனா இருப்பான். ஆமா புகழ், பாட்டி எப்படி பேசிட்டு இருக்காங்க? அதுவா, நீங்க மாத்திரை சாப்பிடலன்ற விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னதும் நானும் வரேன்னு சொன்னாங்க. அங்க வந்து சொதப்ப கூடாது, நான் பேசினா மட்டும்தான் கூட பேசணும்னு சொன்னேன். அது தப்பா புரிஞ்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாட்டி, இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம். போங்க பாட்டி. ஆமா ஆமா, நான் பேசாமலே இருந்திருக்கலாம். வா போவோம். ஐயோ, குட் நைட் சொல்லலையே. அம்மா குட் நைட்மா. குட் நைட். மில்கிமேன் குட் நைட். குட் நைட் மில்கி பாய். ஆமா ஆமா, குட் நைட். பாய்மா. பாய். சரி, தூங்கலாம் சக்தி. ஆமா ஆமா, தூங்கலாம். ஆமா ஆமா, தூங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சாப்பிடலையா? சாப்பிட்டு போங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஸோ நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இப்பதான் உடம்பு சரியாயி வந்திருக்கீங்க. வெளிய சாப்பிட்டு திரும்ப உடம்ப கெடுத்துக்காதீங்க. இப்படி என் மேல அக்கறையா பேசுறீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். போன காரியம் முடிஞ்சதும் இனிமே நான் வெளியே போறதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. ஜானகி, இன்கேஸ் நான் எங்கேயாவது வெளிய போயிருந்தா கீயை எப்பவும் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல தான் நான் வைப்பேன். எடுத்துக்கோங்க. ஓகே, பை பை பை. வாங்கண்ணா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்கண்ணா. தேங்க் யூ. உட்காருமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதெல்லாம் உனக்கு அதாம்மா வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்காம போயிட்டாங்களே. ஆமா, நீங்க அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. சாப்பிட கூட டைம் இல்லாம கிளம்பி போனீங்க. போன வேகத்திலே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்துட்டீங்க. அது அண்ணன் வந்திருக்காருல்ல, அதான். ஓ,
அடடடடா, கூட பிறந்த பொறப்பு கூட இவ்ளோ பாசமா இருப்பாங்களான்னு தெரியல. ஏதோ விட்ட குறை தொட்ட குறைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இவ்ளோ பாசமா இருக்கிறத பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. சரி, நீ ஏம்மா சாப்பிடல? ஆ, இல்லண்ணா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். என்னம்மா நீ இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, அதுக்குள்ள நீ வெளியே போயே ஆகணுமா? இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆம், இல்லண்ணா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், அதனால தான். இங்க பாரு, நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் செய், ஆனா டைம்க்கு ஒழுங்கா சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிண்ணா. சரி, நான் கிளம்பவா? ஆ, இருங்கண்ணா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஆஹா, டைம் ஆயிடுச்சுமா, எனக்கு எதுவும் வேண்டாம், ஆ, கிளம்புறேன். ஐயோ, முதல்ல உட்காருங்க. ஆ, ஆ, உட்காருங்க. அது எப்படி? போன முறை வந்துதான் எதுவும் சாப்பிடாம போயிட்டீங்க, இப்பவும் அப்படியே விட்டுற முடியுமா? இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐயோ, எதுக்குமா அதெல்லாம்? பரவாயில்லம்மா. அப்போ நான் சொன்னா எடுத்துக்க மாட்டீங்க, உங்க தங்கச்சி சொன்னாதான் எடுத்துப்பீங்க. அம்மா தங்கச்சி, நீ சொல்லுமா, அப்பதான் உன் அண்ணன் எடுத்துப்பாரு. அண்ணா எடுத்துக்கோங்கண்ணா. ம், சரிம்மா, தேங்க்ஸ்மா. இந்தா, நீயும் சாப்பிடு. ஆ, இல்லண்ணா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ பரவாயில்ல, நீ முதல்ல குடி. அண்ணா, நீங்க தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க தான் குடிக்கணும், குடிங்கண்ணா. ஐயோ, அண்ணன் சொன்னா கேட்கணும், குடி. தங்கச்சி சொன்னா கேட்கணும், நீங்க முதல்ல குடிங்க. அட சொன்னா கேட்கணும், நீ முதல்ல குடிமா. ஐயோ நிறுத்துங்க. இருந்தாலும் இவ்ளோ பாசத்தை நான் படத்துல கூட பார்த்தது இல்ல. உன் கூடவே பொறக்கணுங்கிற பாட்டை உங்களுக்காகவே எழுதின மாதிரி இல்ல இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் 2 கிளாஸ்ல எடுத்துட்டு வந்தேன். 2 பேருமே குடிங்க, அவங்க கிட்ட கொடுங்க. இந்தா குடி. தேங்க்ஸ்மா. குடிங்கண்ணா. குடி. சரிம்மா, நான் கிளம்புறேன். ம், சரிங்கண்ணா. ஆமா, நீ எங்கேயோ முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னியே, வா நான் ட்ராப் பண்றேன். ஆ, இல்லண்ணா, நானே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அண்ணன் தான் கூப்பிடுறாருல, அவர் கூடயே போய் இறங்கிக்கோங்களேன். இல்ல, அண்ணா கிளம்பட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ம். வரேம்மா. வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா, நான் கிளம்புறேன். சரிண்ணா. வரேங்க. வாங்க. வரேம்மா. சரி, நான் வரேன். இன்னைக்கு கண்டிப்பா சக்தி என்னை தேடி வருவா. வரட்டும், அப்பதான் நான் அவளை கொல்ல முடியும். சக்தி, இன்னைக்கு நீ என் கையில இருந்து மிஸ்ஸே ஆக மாட்டேன். ச்சே, எதுக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு தெரியலையே.
சக்தி வா, உன்னதான் எதிர்பார்த்து இவ்ளோ நேரமா காத்துட்டு இருக்கேன். வாடி. வந்துட்டியா? வாடி, இன்னைக்கு உனக்கு சங்குதான். இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி.